Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் மேச வீடும். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த வீடு எப்படிப்பட்ட மாதிரியான பலன்களை கொடுக்கும் தகுதி உடையது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கிரகங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். வீடுகளை பற்றின ஆராய்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு வரும். ஒரு வீட்டின் தன்மை என்ன, அந்த வீட்டில் வலுப்பெறும் கிரகங்கள் எவை, அதனால் நமது லக்னத்திற்கு எந்த மாதிரியான பலன்களை அந்த வீடு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மேச வீட்டின் தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகாரத்தை செலுத்துவது, முன்னிலையில் நிற்பது, தான் என்கின்ற எண்ணத்தை தருவது, முதன்மையான வீடு. காலபுருஷனுடைய முதல் வீடு இது அப்படிங்கிறதுனால இது ஒவ்வொரு லக்னத்திற்கும் தான் பெறும் ஆதிபத்திய அடிப்படையில், அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் அதை முதன்மைப்படுத்துறதுக்கு முற்படும், முன்னிலைப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அப்படி 12 லக்னங்களுக்கும் இந்த மேச வீடு என்ன தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரர்களுக்கு மேச வீடு லக்னமாக செயல்படும், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள உதவும், அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கும், தானே எதிலும் முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும், தன்னுடைய செயல்திறன்களை வழிவகுத்து கொள்ளும், ஆளுமை திறன் மிக்கதாக செயல்படும். ஸோ லக்னத்துக்கு உங்களுக்கு அது நல்ல வீடு அப்படிங்கும்போது அதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இதில் அமர்ற கிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப வாழ்வியல் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். மேச லக்னக்காரர்களுக்கு மேச வீடுங்கிறது பூஸ்டிங், அதாவது வலிமைப்படுத்தக்கூடிய வீடாக, தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய வீடாக, வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய வீடாக இருக்கும். இந்த இடத்துல நேச்சுராகவே சூரியன் உச்சம் பெறார், சம்பார்த்திய காரகன், ஆத்ம காரகன் உச்சம் பெறுறது, ப்ளஸ் லக்னாதிபதியான செவ்வாயும் வலுப்பெறது, குரு நல்ல நிலையில் வலுப்பெறது, புதன் திக்பலம் பெறதுன்னு நிறைய வலுவான அமைப்புகளும் ஏற்படும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னமான மேசத்திற்கு இந்த வீடு வலிமை தரும் வீடு. இதுவே ரிஷப லக்னக்காரங்களுக்கு மேச வீடு என்ன வீடாக வரும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், விரய வீடு. இவங்க செலவழிக்கிறத முதன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 4ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தாயார் அதிகாரம் செலுத்துபவராகவும், தாயாதி வர்க்கம் இவரை கட்டுக்குள் வைப்பதற்கு முதன்மையாகவும் இவங்களே விட்டு கொடுத்துருவோம். இந்த அமைப்பு சூட்சுமமாக இவங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி செவ்வாயின் ஆட்சி மூலத்திரிகோண வீடாக இது வந்துடுது. இந்த வீட்டின் தன்மை முதன்மைப்படுத்துதல், முதன்மைப்படுத்துறதுக்கு இந்த அமைப்பு உதவுங்கிறதுனால இவங்க ரிஷப லக்னக்காரங்க சகோதர வர்க்கத்தையும் தாயாதி வர்க்கத்தையும் முதன்மைப்படுத்தியே தீரணும். அது அவங்களோட தலையெழுத்தாகவே வரும். இதனால் ஏற்படுற விரயங்களை பற்றி, ஏன்னா இவங்களுக்கு இது விரய வீடு தானே, இவங்களுக்கு விரயம் பண்ணுறதை முதன்மையான தலையாய கடமையாகவே எடுத்துக்கிட்டு இருக்கணும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்க இந்த விஷயத்துக்கு முதன்மையான முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம நேரடியாக பார்க்க முடியும். இதில் விரய வீடு தான் முதன்மை வீடு அப்படின்னு வர்றதுனால இவர்கள் கையிருப்பை காப்பாற்றி வைத்து கொள்வது என்பது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இது நிலைத்த வீடு ரிஷபம், ஆனால் இவங்க விரயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா முதல்ல நிற்கிறது விரயம் நிற்கும். விரயத்துக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் மிகுதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் அதை தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால அதை அவங்க தூண்டி விடுவாங்க. இந்த வீடு செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதுனால சகோதர வர்க்கமும் அதை தூண்டிவிடும். இவங்களுக்கு இது மறைவு வீடு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு எதிராக, அதாவது ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதிராக மறைமுகமான சதி செயல்கள் முதன்மையாக செய்யப்படும் வாய்ப்புகள் உண்டு. கவனம். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு லாபம் முதன்மையான வீடாக வந்துடும். லாபஸ்தானம் மேசம், தன் லாபம் என்னவோ அதை பற்றியே சிந்திக்கிற அமைப்பு மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப மிகுதியாக இருக்கும். தன்னுடைய லாபத்துக்காக எதையும் செய்வாங்க, அல்லது இவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சுயலாபம் முன்னாடி நிற்கும். சுயலாபம், தன்னுடைய லாபம் என்ன, இவங்க பண்ணுற முயற்சி எல்லாத்துலேயும் லாபம் கணக்கீடு இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சூரியன் உச்சமாகிற வீடு,
செவ்வாய் இந்த வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி பலனை பெறக்கூடிய ஒரு 6ஆம் அதிபதி. கடன் வாங்கி கூட லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. மிதுன லக்னக்காரங்கள்ட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா, நகையை கொண்டு அடை வைக்கிறேங்க, அங்கே வந்து ஒரு 90 பைசா வட்டிங்க, அதை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு நான் கடன் கொடுக்குறேங்க, அங்கே வந்து 3 ரூபா வட்டிங்க, எனக்கு 2 ரூபா 10 பைசா லாபம் வருது இல்லைங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இப்படி கணக்கு சொல்லியே வந்து நிறைய இடத்துல சிக்கலில் மாட்டுவாங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வந்து வாங்குறதுங்கிறது இவங்களுக்கு நேச்சுரலாகவே நடக்கும். அதுக்கு கூட இவங்களோட ஒரு லாப கணக்கு போட்டுக்கிட்டே எப்போவுமே காலத்தை அதிவேகமாக சிந்திக்கும் தன்மை உள்ள லக்னமான மிதுனம் கணக்கீடுகள் போடுறதுல பயங்கர புலிகள். அவங்க அடுத்த 20 வருஷத்துக்கு தான் என்ன சம்பாதிப்போங்கிறத கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிடக்கூடிய தன்மை உள்ளவங்க. இவங்க மாதம் 40,000 சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்காங்கன்னா அந்த வேலை நிரந்தரமாக இல்லையான்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மாதம் 40,000, வருஷத்துக்கு வந்து 4,80,000, 10 வருஷம்னா கிட்டத்தட்ட 48 லட்சம். ஒரு வீட்டை போட்டு லோனை போட்டு வாங்க. 10 வருஷம் நீங்கள் வேலையில் தொடர்ந்து இருந்தால் தான் அது சாத்தியம். அதுக்கு மேலே குடும்பத்திற்கு எப்படி செலவு பண்ணுவீங்கிற இந்த கணக்கீடுகள் எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய லாபத்திற்கு முதன்மை கொடுக்குது. இந்த சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற கிரகங்கிறதுனால எப்போதும் அதீத தன்னம்பிக்கையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற லக்னங்களில் இதுவும் ஓவர் கான்ஃபிடென்ட். நிறைய சொல்லுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. கடகலக்கணக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இது வரும். தனஸ்தானாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறது, அங்கேயே தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி வர்றதுனால அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தான் என்கின்ற அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் அந்த சரலக்கணங்களே எல்லாமே அதில் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் கடகலக்கணக்காரங்க அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய ஆளுமையின் கீழ் எல்லாமே வரணும்னு நினைப்பாங்க. சுயதொழில் புரிவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேலைக்கே இருந்தாலும் தனக்கு கீழ் 50 பேராவது இருக்கணுங்கிற ஆசைகளை கொடுக்கும். தனாதிபதி 10ஆம் இடத்துல அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மேச வீடு இவர்கள் அதிகார வரம்பையும் உத்தியோக வரம்பையும் தொழில் வரம்பையும் வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட வீடர். தொழில் வரம்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட இந்த வீடு முதன்மையான வீடாக வர்றதுனால இவர்களுக்கு தொழில் வலு, அதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், அதிகார பதவிகள், அதை வைத்து வாழ்வியலில் முன்னேறும் தன்மைகள்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு, சர வீடு. இவங்களும் சரலக்கணக்காரங்க. ஸோ அதிகார பதவிகள் எல்லாம் குடுன்னு ஓடி போய் முதல்ல அளவு உட்காந்துக்குவாங்க. கடகலக்கணத்தினுடைய இயல்பே அதுதான். தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் செயல்படுத்தும் தன்மை இவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். தான் இருந்தால் போதும், தன்னை சுற்றி எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற எண்ணம் மிகுதியாகவே இருக்கக்கூடிய லக்னங்களில் கடகமும் ஒன்று. சிம்ம லக்னத்துக்கு இந்த குணம் இருக்கும். கடக லக்னம் சைலண்டாக வேலை செய்யும், சிம்ம லக்னம் சத்தம் போட்டு வேலை செய்யுங்கிற மாதிரி. ஸோ தொழில் முதன்மையாக, அதில் வரும் லாபம் முதன்மையாக, அதில் வரும் மேன்மை முதன்மையாக செயல்படும் வீடாக மேச வீடு வரும். இவங்களுக்கு இது நல்ல வீடு. சிம்மலக்னக்காரர்களுக்கு பாக்கிய வீடாக வரும். 9ஆம் இடம் முதன்மையாக வரக்கூடிய வீடாக இருக்கும். இது முதன்மை வீடு மேச வீடுங்கிறதுனால பாக்கியம் பெற்றவர்கள் சிம்மலக்கணத்தில் பிறப்பாங்க அப்படின்னு ஒரு சூட்சமே உண்டு. ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறது அந்த வீட்டில் தான். ஸோ நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்களுக்கு சிம்ம லக்னம் வழிவகுக்கும். பிரகாசமான ஒளி பொருந்திய சூரியனுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு இதுங்கிறதுனால இந்த லக்னத்தில் பிறந்து சூரியன் மட்டும் பங்கப்படாமல் இருந்தாலே இவர்கள் ஒளி பொருந்திய வாழ்க்கை இவங்களுக்கு கேரண்டி. ஒளி பொருந்திய வாழ்க்கைன்னா என்ன? நல்ல தாய் தாப்பன் கிடைக்கிறது, நல்ல கல்வி கிடைக்கிறது, நல்ல தொழில் கிடைக்கிறது, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள லக்னங்களில் சிம்மம் ஒன்றுங்கிறதுனால தன்னை தாண்டி யாரையும் வளர விடாமல் பண்ணிடுறதுங்கிறது மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவங்களுக்கு பாக்கியம் முதன்மை வீடாக வர்றதுனால அதிர்ஷ்ட பிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாத்திய ஒழு, முன்னேற்றம், யாருக்கும் அடிபணியா தன்மை போன்றவற்றை மேச வீடு இவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த வீடின் மூலமாக இவர்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் நெருப்பு லக்னங்கிறதுனால நெருப்பு தத்துவம், ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுங்கிறதுனால பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரி தகப்பனாதி வர்க்கம், தாத்தா பாட்டி, பாரம்பரியம், முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கக்கூடிய வீடாக அது. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். கன்னிக்கு இது அட்டம வீடு, முதன்மையான வீடு. இவங்களுக்கு அட்டமஸ்தானமாக போயிடுறதுனால இவங்க முதன்மையாகவே வரவே முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூட்சமும் இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். இவங்க எப்போவுமே பேக் ஹேண்டில் வேலை செய்கிறவங்களாகவே இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் முன்னாடி வர்றதுக்கு மேச வீடு அனுமதிக்காது. ஏன்னா அது 8வது வீடாக போயிடுது. மற்றவங்களுக்காக உழைக்கிறது, மற்றவங்களுக்கு தன்னுடைய உழைப்பை சுரண்ட அனுமதிச்சிடுறது, மற்றவங்களுடைய லைஃபுக்காகவே இவங்க பாடுபடுறதுங்கிறது மாதிரியான ஒரு பேக் ஹேண்ட் அமைப்பிலேயே வரக்கூடியது. தவிர இந்த வீட்டின் அதிபதியான செவ்வாயும் இவங்களுக்கு ஆகாதவர், 12 கூடைய சூரியனும் இவங்க உச்சம் பெறக்கூடிய தன்மையுடையவங்கனால வெளியூர் போய் வெளிநாடு போயிட்டு ஒரு சைலண்டாக வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போகக்கூடிய தன்மை கொண்ட வீடாக மேச வீடு கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்துடும்.
ஏன்னா கன்னிலக்கணக்காரங்க முதன்மைக்கு வர விடாமல் தடுக்கிறதே அந்த வீடு தான். இவங்க 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் ஒருத்தராக உள்ளே இருக்கிறதுக்கு மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பிளான் பண்ணுவாங்க. ஆனால் முதன்மைக்கு வர்றதுக்கு மேச வீடு அனுமதிக்காது. அதுதான் முதன்மை வீடு. அது இவங்களுக்கு அட்டமஸ்தானம். இவங்க முதன்மைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இவங்களை காலி பண்ணிவிடும். அட்டமாதிபதிங்கிற முறையில் அதில் இழப்பு, விபத்து, கண்டங்கள் போன்றவற்றை கொடுத்து அடக்கி ஒடுக்கி வச்சிடும். ஸோ இது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத வீடு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். துலா லக்னக்காரர்களுக்கு மேசம் பார்த்திங்கன்னா சமுதாய வீடு. இப்போ இவங்க சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்க முதன்மை அடைகிறதுக்கான யோகம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான தொழில்களை செய்வதன் மூலமாக இவர்கள் லாபமேன்மை அடைவது. ஏன்னா லாபாதிபதி உச்சமடைகிற வீடு இல்லைங்களா. மேசம்ங்கிறது முதன்மை வீடு. இவங்களுக்கு அது சப்தமஸ்தானம். அப்போ சமுதாயத்தை எந்த அளவுக்கு துலா லக்னக்காரங்க தூக்கி பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு லாபம், மேன்மை, முன்னேற்றம், ஒத்துழைப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க இதை கவனமாக கையாண்டால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடாக மேச வீடு இவங்களுக்கு சூட்சுமத்தை தரும். விருச்சிக லக்னக்காரர்களுடைய நிலைப்பாடு பார்த்திங்கன்னா அந்த முதன்மை வீடுங்கிறது 6வது வீடாக வரும். இவங்க லக்னாதிபதியோட வீடு தான், தொழில் ஸ்தானாதிபதி முதன்மை அடையக்கூடிய இடம் தான். ஆனால் இவங்களுக்கு அது எதிரிகளை உருவாக்கும் வீடாக இருக்கும். ஆனால் நார்மலாக விருச்சிக லக்னக்காரங்க எதிரிகளை வெற்றி அடைய விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவர்கள் முதன்மை அடைய அடைய இவர்களை காலி பண்ணுற அளவுக்கான வலிமையான எதிரிகளையும் சேர்த்து உருவாக்கி விட்டுரும். தொழில் முறையில் இவங்க முதன்மைக்கு வந்தாலும், குடும்ப ரீதியாக முதன்மைக்கு வந்தாலும், அதிகார பதவிகளில் முதன்மைக்கு வந்தாலும், சொந்த பிஸ்னஸில் முதன்மைக்கு வந்தாலும், அரசியலில் முதன்மைக்கு வந்தாலும் இவர்களுக்கு கொலை செய்யும் அளவிற்கான, இவங்களை காலி பண்ணுறதின் அளவுக்கான எதிரிகளையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய வீடு தான் மேசம். இவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இவங்க லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ஆகிற ஜாதகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எதிரிகளை உருவாக்கிவிடும் சூட்சுமம் இந்த வீட்டிற்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்கள் முதன்மைக்கு வர வர உங்களுடைய பாதுகாப்பையும் எச்சரிக்கை உணர்வை, நார்மலாக எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம் தான் விருச்சிகம். இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வை அதிகமாக உபயோகப்படுத்திக்கணும். அதிபுத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ச்சி இருக்கும். போட்டி போட்டு ஜெயிக்கிற அமைப்பு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு இது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக 5ஆம் இடமாக வருங்கிறனால நல்ல பூர்வீகம் முதன்மை அடைவது, மேலும் புத்திரர்கள் முதன்மை அடைவது, தனது வாரிசுகள் பெரும் அளவிற்கு முதன்மை அடைவது, ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மங்கிற அடிப்படையில் தகப்பனார் நல்ல பேரும் புகழுமோடு இருக்கிறவரை அமையப்பெறும் யோகிதைகள், தன் வாரிசுகள் பேரும் புகழும் அமையக்கூடிய யோகிதைகள், சகோதர வர்க்கம் பேரும் புகழும் அடையக்கூடிய யோகிதைகள் இருக்கும். குலதெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நல்ல முதன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளை இவங்களுக்கு இது கொடுக்கும். நிச்சயமாக தனுசு லக்னக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பெரும் புகழ் அடைவாங்க. இந்த 5ஆம் இடம் சூட்சுமம், அவங்க முதன்மையான இடத்துக்கு வருவாங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு 3 குழந்தை இருக்குன்னா அதில் ஒன்று டாக்டரோ, இன்ஜினியரோ, ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, ஆடிட்டர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளோ, அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இயற்கையாகவே இந்த வீடு இவங்களுக்கு கொடுக்கும். இது முதன்மையான வீடு. வழி வழியாய் பெயர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான நபர்களை உருவாக்கிவிடும் தன்மை இதற்குண்டு. இந்த மேசம், சிம்மம், தனுசு 3மே பரம்பரை பெருமை பேசக்கூடிய வீடுகள். அந்த அமைப்பு இவங்களுக்கு வரும். மகரத்திற்கு இது 4ஆம் இடம். முதன்மை வீடுங்கிறது சுகஸ்தானம். இவங்களுக்கு பாதகாதிபதியும் அட்டமாதிபதி உச்சம் பெற வீடுமா இருக்கும். பூர்வீகம் ஆகாமல் பண்ணும் வீடு இவங்களுக்கு. சொத்துக்களை இல்லாமல் செய்யும் வீடு இவங்களுக்கு. சுகத்தை விரும்ப வேண்டாம் என்று தலையில் கொட்டும் வீடு இந்த வீடு. இவங்க சுகத்தை அதிகமாக நேசித்தாங்கன்னா அதனால் பாதகத்தை சந்திப்பார்கள் என்பதும், அசிங்கத்தை சந்திக்கும் விதிகள் உண்டாகும் என்பதும் நேச்சுரலாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த லக்ன மகரத்துக்கு ரகசியமாக சுகம் அனுபவிக்கும் யோகிதைகளை கொடுக்கக்கூடிய வீடாக மேசம் இருக்கும். ஏன்னா அட்டமாதிபதி உச்சம் பெற வீடு. இப்போ ரகசியமான தொடர்புகள், ரகசியமான நடவடிக்கைகள், ரகசிய வழியில் தன் சுகத்தை அனுபவித்து கொள்ளும் விதிகளை கொடுக்கும். ஆனால் அதில் நீங்கள் குறிந்து கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் லக்னாதிபதி அங்கே போனால் நீச்சமாகும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்து உங்களை காலி பண்ணுற வீடு மேசம். அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறத சுட்டி காட்டும் வீடாக மேச வீடு உங்களுக்கு வரும்.
ஸோ இது நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வீடு தான். புரிஞ்சிச்சிங்களா? சொத்துக்கள் சுகங்களை அதிகம் விரும்பாத தன்மை கொண்ட கிரகமான சனிக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறதை உணர்த்தக்கூடிய வீடு இது. கும்ப வீட்டிற்கு இது 3ஆம் இடம், முயற்சிகள் ஸ்தான வீடு. முதன்மையான முயற்சிகளை செய்யும் வீடாக அது இருக்கும். நண்பர்களை குறிக்கிற, கூட்டாளிகளை குறிக்கிற, உறவுகளை குறிக்கிற, இளைய சகோதரத்தை குறிக்கிற வீடாக இது வரும். இது முதன்மை வீடாக வரும். இங்கே 7க்குடையவர் உச்சங்கனால வாழ்க்கை துணை வந்த பிறகு ஓரளவு வளர்ச்சியை தரக்கூடிய வீடாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி போய் நீச்சமடைகிற வீடுங்கிறனால மற்றவர்களை உயர்த்தி விடும் ஏணியாக வாழ வேண்டிய விதி கொண்ட லக்னமாக கும்பம் அமைஞ்சிடும். நண்பர்களுக்காகவே இருக்கிறது, கூட பிறந்தவங்களுக்காகவே இருக்கிறது, வாழ்க்கை துணைக்காகவே இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் 3ஆம் வீடுங்கிறது வந்து மாமனாரை குறிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டோட மாப்பிள்ளையாக போகிற அமைப்பை கொடுக்கக்கூடிய வீடு இது. இப்போ ஒரு கும்பலக்கணத்தில் பிறந்து 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இவங்க கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாக போகிற அமைப்பு, இந்த அமைப்புகள் வரும் வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகார தோரணையை வெளிப்படுத்தக்கூடிய மாமனார் அமைகிறதுக்கான வாய்ப்பு உள்ள வீடு அப்படின்னு இதை சொல்லலாம். அதிகாரத்தில் உள்ளவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு, நண்பர்கள் இவர்களை கண்ட்ரோல் பண்ணுவார்களும், இளைய சகோதரர்கள் இவர்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறதும் இந்த வீடு வெளிப்படுத்தும். ஸோ இது இவங்களுக்கு ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ், நல்லதும் இருக்கும் கெடுதலையும் சேர்த்து தருங்கிற அமைப்பு உள்ளது. கடைசியாக மீன வீட்டுக்காரர்களுக்கு இதுக்கு தனஸ்தானம், 6ஆம் அதிபதி உச்சம் பெற இடம். பணத்தை, தனத்தை, சமுதாயத்தை, அந்தஸ்தை, பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடும் வீடாக மேச வீடு வரும். பொருளாதார வளர்ச்சிக்கு 2ஆம் இடமான மேசத்தை மீன லக்னக்காரங்க பார்க்கலாம். இல்லை செவ்வாய்க்கு இன்னொரு வீடும் இருக்குது, பாக்கியாதிபதியாகவும் அவர் வருவார். அவர் ஆட்சி மூலத்திரியோணம் வர்றதுனால இவர்களுக்கு இது முயற்சிகள் தரும் அதிர்ஷ்டஸ்தானமாக செயல்படும். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குற வீடாக இருக்கும். அதன் மூலம் எப்படி முதன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது குறிக்கும். குடும்ப உறவுகளில் முதன்மையானவர்கள் இருப்பார்கள்ங்கிறதையும் குறிக்கும். பணத்தை போட்டு அதன் மூலம் எப்படி வெற்றி அடைகிறதுக்கான சூட்சுமத்தை கற்றுத்தரும் வீடாகவும் மேச வீடு விளங்கும். இவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மேச வீட்டின் தன்மை முதன்மைக்கு வர்றது, தான் எல்லாம் அப்படின்னு. அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸை கொடுக்கக்கூடியது. 12 லக்னங்களுக்கும் மேச வீடு, மேச லக்னக்காரங்களுக்கு தன்னை முதன்மைப்படுத்துதல் அப்படின்னா, கும்பலக்கணக்காரருக்கு சகோதரரையோ அல்லது மாமனாரையோ அல்லது நண்பர்களையோ முதன்மைப்படுத்துகிற வீடாக அது செயல்படும். ஸோ இந்த அமைப்புகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.